Greetings from Learning and Development Group. Today, we are going to see whether it is mandatory for the employer to issue wage slip to its employees. For this, we refer to Section 50, subsection 3. This states that every employer shall issue wage slip to the employees in such form and manner as may be prescribed. Now, how do we know how this wage slip has to be furnished by us? Rule 52 states that every employer shall issue wage slips electronically or in physical form to the employees in format Form 5 on or before payment of wages. In this format Form 5, you will see certain features which has become mandatory for the employer to include. One is the universal account number relating to Provident Fund. Second is a rate of wages payable, that is basic, DA and allowances. One more unique feature in this wage slip is the amount of overtime wages the employer has paid has to be included in this wage slip. Lastly, it has to also include deductions like Provident Fund, ESI and other deductions. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கண்டிப்பாக வேஜ் ஸ்லிப் கொடுக்கணுமா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், அவர் கண்டிப்பாக வேஜ் ஸ்லிப் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3 சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயரும் அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு வேஜ் ஸ்லிப் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபார்மேட் அதுக்கு இருக்குது, அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஃபார்மேட் எங்கே கிடைக்கும்? ரூல் 52 ஆஃப் கோட் ஆன் வேஜஸை பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயரும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட், அதாவது எலக்ட்ரானிக்காக கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்கலாக ஹார்ட் காப்பியாக கொடுக்கலாம். எந்த ஃபார்மேட்லன்னா ஃபார்ம் 5 அப்படின்னு ஒரு ஃபார்மேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ கொடுக்கணும்? அதை ஒன்று பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பண்ணுற அன்னைக்கு கொடுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னமே கொடுக்கணும். அடுத்தது, இந்த ஃபார்மேட் ஃபார்ம் 5 சொல்கிறோம் இல்லையா, அதில் சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் சில விஷயங்களை, இருந்தாலும் உங்கள் கவனத்துக்காக இதை சொல்கிறேன். ஒன்று யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ரேட் ஆஃப் வேஜஸ், அவருக்கு என்ன கொடுத்துருக்கோம், எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், அதாவது பேசிக் எவ்வளோ கொடுத்துருக்கோம், டிஏ எவ்வளோ கொடுத்துருக்கோம், அலவன்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த வேஜ் ஸ்லிப்பில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஓவர் டைம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா இந்த எம்ப்ளாயீஸ்க்கு, அதையும் இனிமேல் வேஜ் ஸ்லிப்பில் இன்க்ளூட் பண்ணோன்றது மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. கடைசியாக, அவருடைய சம்பளத்திலேருந்து என்னென்ன பிடித்தங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதாவது ஸ்டாச்சுட்டரி பிடித்தங்கள் லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, அது இல்லாமல் வேறு ஏதாவது டிடக்ஷன் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் அந்த வேஜ் ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணி அவருக்கு கையில் கிடைக்கக்கூடிய நெட் வேஜஸ் என்ன கிடைக்கும்ன்றதையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.